ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.3 உள்ள மூணாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட சார்பு f from x to x squared minus 5x plus 6 எனில் f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1 ஆகியவற்றை மதிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாக நான் -1, 2a, 2x minus 1 போட்டு அதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக நான் -1 அப்ளை பண்ணணும். சரியா? -1 the whole square minus 5 into -1 plus 6. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? -1 into -1 ஆன்சர் 1 தான். இந்த -5ஓட நீங்கள் -1 பெருக்கும் போது அதுவும் ப்ளஸ் ஆயிரும். +5 கிடைக்கும். +6. இப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 1 5 கூட்டினா 6, 6 கூட்டினா 12ன்னு கிடைக்கும். சரியா? அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணுமா? 2a போடணுமா? சரியா? 2a the whole square minus 5 into 2a plus 6. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும், ஏவையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4a ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து இது ரெண்டையும் பெருக்குனா போதும், ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சரில் எனக்கு மைனஸ் வரும். I2 10a plus 6 இதுதான் ஆன்சர். அடுத்ததான் எக்ஸுக்கு பதிலாக நான் 2 போடணும். 2 ஸ்கொயர்ட் மைனஸ் 5 into 2 plus 6. 2 ஸ்கொயர்னால் என்ன? 4 minus 5 2s are 10 plus 6. இப்போ நீங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கிற ரெண்டையும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம். அப்போ 4ஐயும் 6ஐயும் கூட்டிங்கன்னா அது 10 -10. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு f of x minus 1. எக்ஸுக்கு பதிலாக நான் இப்போ x -1 போடணும். x -1 the whole square minus 5 into x minus 1 plus 6. இப்போ x -1 the whole squareனா a minus b the whole square. அந்த ஃபார்முலாவில் நம்ம எழுதலாம். a squared minus 2ab plus b squareனா 1. அடுத்து minus 5 into x. 5 இதோடையும் பெருக்கணும், இதோடையும் பெருக்கணும். xோட பெருக்கும்போது -5x. அடுத்து -1ஓட பெருக்கும்போது +5 ஆயிரும். +6. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? அதனால் x ஸ்கொயர்டு 1 தான் இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து x 2 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? ரெண்டுமே மைனஸு. அப்போ மைனஸ் ஆன்சர் வரும். ஆட் பண்ணிங்கன்னா 7x. அடுத்து 1 இருக்குது, 5 இருக்குது. ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 6ஐயும் ப்ளஸ் 6ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 12ன்னு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். சரியா? -1, 2a, 2x -1 எல்லாத்தோட ஆன்சருமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இந்த சம் உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.